எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் ஒருமன் பேசுகிறேன். எல்லா சொல்லணும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வண்டியுள்ள சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறைகிட்டு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். 10 நாட்களுக்கு மேலாக வன்னியகுல சத்திரிய சொந்தங்களை சந்திக்க முடியல. பல உடல் ரீதியான பிரச்சனைகள், இன்னைக்கு கூட குரல் வலையில் பிரச்சனை இருந்தும் கூட கண்டிப்பாக இந்த விஷயத்தை பேசியே தீரணும் அப்படின்னு வந்திருக்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இதால பாமகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் இந்த காணொலியில் டீட்டெயிலாக நாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஜயோடைய அரசியல் வருகையை பாமக சார்ந்து இருக்கிற பலர் வாழ்த்துக்கள் தெரிவித்து வரவேற்றிருக்கிறாங்க. இன்னும் பொறுப்பில் இருக்கிற பல வன்னியர்கள் இந்த விஷயத்தை பெருமளவிற்கு கண்டுக்கலை. விஜய் பல நடிகர்களை போல அவரும் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆரம்பிக்கிட்டோம், அதில் எந்த தப்பும் கிடையாது, நானும் அதை ஏற்றுக்கிறேன். அதே சமயம் அந்த விஷயத்தால் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய ஓட்டு வங்கியாக இருக்கிற பாமகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுன்றது போல பல வன்னியர்கள் பாமக சார்ந்து கடந்து போகிறத நம்மளால் யோசித்து பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு வரும்போது எம்ஜிஆருடைய ரசிகர்களாக அப்போதைய காலகட்டத்தில் இருந்த வன்னிய இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு 50-60 வயசுல கூட ஏடிஎம்கேவை சுமந்துட்டு இருக்கிற வன்னியர்கள் அதிகம். இது எல்லா ஊர்கள்லையும் எல்லாராலையும் பார்க்க முடியும். எப்படி எம்ஜிஆருடைய ரசிகர்களாக இருந்த வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கேவை தாங்கி நின்றுட்டு இருக்கிறாங்களோ, அதே போல ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பித்த பின்னாடி, அரசியல் வருகை வந்த பின்னாடி வன்னியகுல சத்திரியர்கள் ரசிகர்களாக இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கிகளாக மாறி பல வன்னியர்கள் விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்தி ரிஷிவந்தியும் விருதாச்சலம் தொகுதியில் வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா அவரை வெற்றி பெறுவதற்கான வாக்காளர்களாக வன்னியர் ஓட்டுக்கள் தான் அவங்களெல்லாம் உறுதி பண்ணுது. இந்த அரசியலை நம்ம பல முறை பேசியிருக்கோம், பல வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி விஜயோடைய அரசியல் வருகையும் சாதாரணமாக பாமக எடுத்துக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வன்னியருடைய ஓட்டு வங்கியிலிருந்து சில ஓட்டுக்கள் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக போயே தீரும். சில ஓட்டுக்கள் கிடையாது. எப்படி எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய ரசிகர்களாக இருந்த வன்னிய இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கேவை தாங்குறாங்களோ, எப்படி தேமுதிக ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களாக அன்றைய இளைஞர்கள் இருந்து இன்னைக்கு ஒரு 40-50 வயசு இருக்கலாம், எப்படி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை அவருடைய கட்சியை நம்பி வாக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்களோ, அதே போல இன்னைக்கு 90s கிட்ஸுகளாகவும் 2K கிட்ஸுகளாகவும் இருக்கிற பல வன்னியர்கள் விஜயோடைய ரசிகர்களாக இன்னைக்கு வரைக்கும் உலா வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ரசிகர்கள் கண்டிப்பாக விஜயோடைய இந்த அரசியல் வருகையால் தாராளமாகவே அவர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதற்கான சூழல் பாமக சில நேரங்களில் உருவாக்கி தந்துடுது. அதை நாம் டீட்டெயிலாக பேச வேணாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் ரசிகர்களாக இருக்கிற வன்னிய இளைஞர்கள் தாராளமாக விஜயோடைய அரசியல் வருகை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுகளாக போடுறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய விஷயமா கண்டிப்பாக மாறியே தீரும். இந்த விஷயத்தை பல வன்னியர்கள் குறிப்பாக பாமக சார்ந்த வன்னியர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போகிறத நம்ம நினச்சி பார்க்கும்போது பகீர்னு இருக்கு. விஜயோடைய அரசியல் வருகை அது ஒன்றும் பெரிய பிரச்சனையை பாமகவுக்கு தந்துடாது, மற்றவர்களுக்கு தான் தரும் அப்படின்னு ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கையோட இருக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜெய்பீம் திரைப்படத்தோடைய மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இஷ்யூ வந்தபோது கூட அந்த இஷ்யூவை மிக பெருசாக கண்டுகொள்ளாமல் இன்னைக்கு வரைக்கும் சூர்யாவுடைய ரசிகர்களாக சில வன்னியர்கள்
இருந்துட்டு தான் இருக்கிறான். என்ன சொன்னாலும் அவன் சூர்யா ரசிகராகத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியாப்பட்டவங்களை நம்மளால மாற்றவே முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் தப்பாக சித்தரிப்பு செய்த சூர்யா அவர்களையே ஏற்றுக்கொண்ட வன்னிய இளைஞர்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வன்னியர் சமூகத்தின் மீது இதுவரைக்குமே விஜய் அவர்கள் காட்டாத போது கண்டிப்பா அவருடைய அரசியல் வருகையால விஜயோடைய ரசிகர்களா இருக்கிறவங்க தாராளமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வாய்ப்பை நாம பேசாம ஏன் கடந்து போறீங்கன்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. பாமக சார்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எந்த ஒரு எதிர்ப்பையும், எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு விழிப்புணர்வையும் வன்னிய இளைஞர்களுக்கு கொடுக்காம கடந்து போயிட்டு சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு இடத்துல பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பை பார்த்தீங்கன்னா தடுக்கிற ஒரு சூழல்ல வன்னிய இளைஞர்களோட ஓட்டு வங்கிகளையே விஜயோடைய கட்சி வாங்கிச்சு அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவீங்க. அன்னைக்கு விமர்சனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரசிகர்களா இருக்கிறவங்க நீங்க கடைசி வரைக்கும் ரசிகர்களா இருங்க. அரசியல் ஆதாயம் அப்படின்னு ஒரு நடிகர் வராரு அப்படின்னா அந்த நடிகரை நோக்கி வன்னிய இளையோர்கள் போகாதீங்க, நமக்கான அரசியல் பாதை இருக்கு, நமக்கான அரசியல் சிந்தனை இருக்கு, நமக்கான அந்த அரசியல் பாதையா மிகப்பெரிய ஒரு சூழலா பாமக இருக்கு. பாமக நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக ஒன்றுபடணும், அரசியல் ரீதியாக அவர்களுக்குத்தான் நீங்க வாக்கு செலுத்தணும். அப்பொழுதுதான் நமக்கான அதிகாரங்களை நாம பெற முடியும், நமக்கான எல்லா விஷயங்களையும் பெற முடியும் அப்படின்னு நாம இன்னைக்கு இருந்தே அந்த வன்னிய இளைஞர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும். இந்த புரிதல்லாம் எதையுமே ஏற்படுத்தாம அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, விஜய் அரசியல் கட்சி ஓபன் பண்ணா என்ன அப்படின்ற சூழல்ல கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களோட எந்த அளவுக்கு மல்லு கட்டிக்கிட்டு வன்னியர்கள் இருந்தாங்களோ, குறிப்பாக பாமக எப்படி மல்லு கட்டிட்டு இருந்துச்சோ அதே போல 2026 தேர்தலில் விஜய் அவர்களுடைய பார்த்தீங்கன்னா மல்லு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை பாமக ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னா அன்னைக்கு மல்லு கட்டி என்ன பிரயோஜனம்? நமக்கு ஆப்போசிட்ல வன்னிய இளையோர்களே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலிருந்து நம்மள பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பானா மாட்டானா? இன்னைக்கு வன்னிய உள்ள சத்திரிய சமூகத்தில் இருக்கிற அரசியல் சூழல் அதுதானே, உண்மையே இல்லையா? ஏடிஎம்கேல இருக்கிறாங்க, டிஎம்கேல இருக்கிறாங்க, டிவிகே ஆல்ரெடி ஒன்று இருக்கிற வேல்முருகன் கட்சியில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்களை கேள்வியை கேட்டுட்டு தானே இருக்கிறான், கேட்காமலா இருக்கலாம். இங்க இருக்கிறவங்க அவங்கள கேள்வி கேட்டுட்டு தானே இருக்கிறோம். இப்படி வன்னியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூசல்கள் உருவாயிட்டு தானே இருக்கு. இது நாளை விஜயோடைய கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா பாமகவையோ இல்லை மற்ற கட்சிகளையோ கேள்வி கேட்க மாட்டேன் என்ன சந்தேகம்? கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கேட்பான். கேட்காமலா பார்த்தீங்கன்னா கடத்த போயிட போறான். அதற்கான சூழலை, அதற்கான விஷயத்தை நாமளே உருவாக்கி கொடுத்துட்டு கடந்து போயிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிக்கிட்டு தொங்கனா என்ன புரியல. ரொம்ப சர்வசாதாரணமாக கிடக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களையும் இப்படித்தான் கடந்தார்கள், விஜயகாந்த் அவர்களையும் இப்படித்தான் கடந்தோம், இன்னைக்கு விஜய் அவர்களையும் இப்படித்தான் கடக்கிறோம். இப்படி கடந்துகிட்டே இருந்தா வன்னியருடைய வாக்கு வங்கிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சதிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வன்னியர்கள் ஒன்னா நின்று எந்த அதிகாரத்தை பெற போறோம் அப்படின்ற சூழலே உருவாகாம இருக்கே சொல்லுங்க. இதை நான் மீண்டும் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பல வன்னியர்கள் இதை பெருசா கண்டிக்கவே இல்லைங்க. பாமக சார்ந்து இருக்கிறவங்க எந்த ஒரு அரசியல் ரீதியான விஷயங்களையும் விஜயோட இந்த அரசியல் வரையே பெருமளவிற்கு கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல ஒன்றும் புரியவே இல்லையே. ஏன்னா நாளைக்கு என்ன பாமகவோட விஜய் கூட்டணிக்கு வந்துட போறாரா? சொல்ல முடியாது. 2026 தேர்தலுக்கு பின்னாடி பாமகவே பார்த்தீங்கன்னா விஜயோடைய கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழல் தானே பார்த்தீங்கன்னா நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய வாக்கு வங்கிகள் அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு தானே இருக்கு. சாலிடான பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கிகளை வச்சுக்கிட்டே இருந்தோம். நாம இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்கு வங்கிகளை தானே போயிருக்கணும். சொல்லுங்க. 1990களுக்கு மேல அரசியல் கட்சியா பாமக உருவான பின்னாடி 8% வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியருடைய வாக்கு வங்கி இருந்திருக்கு பாமகவுக்கு. இன்னைக்கு 5 தான், 4.5 வந்திருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இதை நாம வச்சுக்கிட்டு மீண்டும் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இருக்கிற அந்த 4.5யும் 5ம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6% பார்த்தீங்கன்னா குறையுது அப்படின்னா விஜயோடைய அரசியல் வருகையில குறைஞ்சு போச்சுன்னா அந்த வாக்கு வங்கிகளை எப்படி பார்த்தீங்கன்னா சரிப்படுத்த போறோம்?
இப்படி ஏகப்பட்ட முனையில பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. இந்த அழுத்தங்களை இந்த அரசியல் புரிந்துணர்வுகளை வன்னிய இளைஞர்களுக்கும் வன்னிய குடும்பங்களுக்கும் விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இல்லாம கடந்து போயிட்டு நாளைக்கு அரசியல் விஷயத்துல ஏதோ ஒரு குதர்க்கம் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு விஜய் அவர்களையோ விஜய் அவர்களுடைய கட்சியோ விமர்சனம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நான் இன்னைக்கே சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வட தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு கணிசமான ரசிகர்களாக வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறான். இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக இருக்காங்க, இருந்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, அப்படியேப்பட்ட ரசிகர்கள் தாராளமாக விஜயோடைய பின்னாடி அரசியல் வருகையால் போய் நிற்பதற்கான வாய்ப்புகள் 100% அதிகம். அந்த வாய்ப்புகளை பாமக சரியா பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளாம அந்த வன்னிய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வாக்குகளாக கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நான் எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். குறிப்பாக விஜய் அவர்களை ரசிகராக இருந்து ரசிச்சுட்டு இருக்கிற எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு நடிகரை ரசிகரா ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்களை கொண்டாடுங்க. ஆனால் அந்த திரைப்படத்துடைய மோகத்தால் அவர்களை அரசியல் வருகைக்கு எடுத்துட்டு நம்மளுடைய அரசியல் விஷயத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அவர்களை கையேந்தி கேட்குற இடத்துல வன்னிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இருந்துடாதீங்க அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் புரியும்படி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நமக்கான அதிகாரம் நம்ம பெறாம எவனோ பெற்றாலும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு எந்த ஒரு துளி அளவு நன்மையும் நடக்காது. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசலன்றத வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். பாமகவை தவிர்த்து யாரும் வாயை கூட திறக்கலன்றதையும் வன்னிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய அரசியல் அதிகாரம். அந்த அதிகாரத்தை வரவங்க போறவங்களுக்கெல்லாம் ஓட்டுக்களாக செலுத்தி தூக்கி கொடுத்துட்டு போயிட வேண்டாம் அப்படின்னு வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மறந்துடாதீங்க, பாமகவும் இந்த விஷயத்தில் ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு கண்டுக்காம இருக்காதீங்க அப்படின்னும் பாமகவுக்கும் நாம் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டு. அடுத்து ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். டாடா, பாபாய். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.